உப்பு வெந்துடுது. பருப்பை கடைஞ்சிட்டு வச்சுட்டு கத்திரிக்காயை அரிஞ்சு ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கணும் சாம்பாருக்கு. அடுத்தது முருங்கைக்காய், மாங்காய், கருவேப்பிலை பச்சையாக போடணும். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மிளகாத்தூள் போடணும் தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை கொதிக்க வச்சா காயெல்லாம் வெந்துடும். வெந்த பிறகு வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து போயிடுது. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வடகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ கருவேப்பிலை வடகம் போட்டு சாம்பார் இறக்கி வச்சுக்கணும். சாம்பார் ஒரு மிக்சி கொடுத்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ சாம்பார் சாதம் புடலங்காய் பொரியல் வச்சுட்டு சாப்பிடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய். நல்லா சுவையா இருக்கு. மாங்காய் போட்டு சமைக்குவேன் சாம்பார் நல்லா